கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 31 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. இதோ ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்த போகிறாரு. கலங்காதீங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ல. யாருக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடாதீங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுன்னு சொல்லி கேட்க போகிறோம். கடந்த மாதம் ஜூலை மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதமும் எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கடந்து போக போகிறோம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க போதுங்க. ஜபத்தின் வாயிலாக கேட்கின்ற பொழுது நிச்சயமாய் கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்க. இன்றைய நாள் வார்த்தையும் அதே தான். கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கி முழு மனசோட ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. எவ்வளோ வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ பேர். இந்த நோயெல்லாம் சுகமாகாதா பிரதர்? நேற்று நல்லா இருந்தாங்க பிரதர், அவங்க இன்றைக்கி இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. வயசும் சின்ன வயசு தான், நல்லா தான் பிரதர் பேசிகிட்டு இருந்தார், நல்லா தான் இருந்தார். ஆனால் திடீர்னு பேச்சு மூச்சே இல்லை, இறந்துட்டாங்க பிரதர், வயசு 38 தான் அப்படின்னு சொல்லும் போது 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆண்டவரே, யாரோட வாழ்க்கை எப்படின்றது தெரில. நம்ம இன்றைக்கி நல்லா ஜாலியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரில, நாளை மறுநாள் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு பதட்டம் நமக்குள்ளே. என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில் நான் இன்னும் எதுவுமே செய்யலையே, பதட்டமாகவே இருக்கேன்னு சொல்லி பயப்படுறோம்ல. பயப்படாதீங்க, உங்கள் மெய்ப்பர் என்பதை எளிய பதிலாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் நல்ல மெய்ப்பன் என்று கூறியுள்ளார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை உங்களுக்காக சிலுவையில் கொடுத்தார்ல. நம்ம பாவங்களுக்காக நம்ம செஞ்ச தவறுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பான இருதயத்தை கொடுக்க போகின்றார், சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார், உங்களுக்கு நோயெல்லாம் குணப்படுத்த போகின்றார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போக பார்த்துக்கலாம். யோசிச்சு 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 நமக்கு தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள். உடலுக்குள்ளே டென்ஷன் ஆகக்கூடாது, யோசிக்கக்கூடாது, தூங்காமல் இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு. பிரதர், இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. நான் தூக்கமே தொலைச்சிட்டேன். காரணம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வருமானம் வரல, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லி யோசிச்சு 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 பல மாதங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு உடம்புக்குள்ளே. செக் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க பிபி ஹெவியாக இருக்குது, சுகர் ஏறிடுச்சு, நீங்கள் சரியாக தூங்குறது இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காருங்க. எதுக்கு கலங்குறீங்க, எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும், யாருமேலும் சொல்லி வருத்தப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது பிரதர், ஜுரமாக இருக்குது பிரதர், என்னன்னே தெரியல, என் குழந்தைக்காக செபிச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு மாதமே நாங்கள் கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லது நடந்துடாதா, சந்தோஷம் நடந்துடாதா எங்கள் வீட்டில்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஆனால் எப்போதும் பொழுதும் எங்கள் வாழ்க்கை போயிடுமான்னு தெரியல பிரதர், ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உயர போகிறோம், எப்போ நாங்கள் நல்லா இருக்க போகிறோன்னு தெரில பிரதர். ஒவ்வொரு நாளுமே கலக்கத்தோடவே இருக்கும் எங்கள் வாழ்க்கை. கலங்காதீங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகின்றார், அதிசயத்தை காண செய்ய போகின்றார். கலங்காதீங்க, பார்த்துக்கலாங்க. கலங்கி நம்ம தான் வலி வேதனை அனுபவிச்சிட்டோம். இயேசுவின் அன்பு உங்கள் தோல்விகளை காட்டிலும் பெரிதோ. எனக்கு தோத்துட்டோம், வருத்தப்பட்டுருக்கோம்ல, வாழ்க்கையில் பெருசாக எதுவும் சாதிக்கலை பிரதர். எங்கள் அப்பா அம்மா கூட நல்லா பார்த்துக்கல பிரதர். நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், கண்ணீர் விடுறேன் பிரதர். நான் ஒவ்வொரு நாளுமே நான் அழுகுறேன். ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்தாலுமே எங்கள் அம்மா அப்பாவை நான் நல்லா பார்த்துன்னு நினைக்கிறேன் பிரதர். என்னுடைய வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு இளம் பெண்கள் நல்ல வழியில் போகணும்ப்பா. தவறான திசை நோக்கி ஓடிட்டுருக்காங்க, தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்கப்பா. அவன் நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா?
எங்களை பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்க்கையை உம் அன்பின் கரங்களில் முற்றிலுமாக ஒப்படைக்கின்றேன் தகப்பனே. எங்கள் வாழ்வில் உடைந்திருப்பவற்றை சீர்படுத்துவீராக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவித்தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உம் சமாதானத்தினால் எங்கள் உள்ளத்தை நிறைந்திட வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உம் ரட்சிப்பின் கிருபை எங்கள் குடும்பத்தை தொடுவதாக ராஜா. எப்பொழுதும் எங்களை உம் நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்குன்னு சொல்லி கேட்குறப்பா. எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக. பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்று கேட்குறப்பா. இதோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை கொடுப்பீங்க நம்புகிறேன் ஏசப்பா. எந்தவித பிரச்சனையும் எங்களை கிட்ட நெருங்கி விடாதபடி செய்வீராக. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் எனக்கு எஞ்சி மன்றாடுறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.